வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருப்பீங்கன்றது நம்புகிறேங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். அதாவது இப்போ பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. சரிங்களா? இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா, குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த தை மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், கடக ராசியில், தனுசு லக்னத்தில், குரு பகவானுடைய திசையில் 91 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் 9வது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமா இல்லை பாதகமான நேரமா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே எதிர்பார்ப்புன்றது, படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குமா, படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா, குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லா இருக்குமா, இதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு படி மேலே போய் நம்மளோட வாழ்வாதாரமே நல்லா இருக்குமா, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறோமே, எப்போ தான் நமக்கு ஒரு கடவுள் நல்ல வழி கொடுப்பாரு, கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா யாழ்ரச்சனி நடக்கும்போது கூட எனக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லையே, யாழ்ரச்சனி முடிஞ்சு வாட்டி தான் சாமி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 வருட காலமாக புலம்பலவங்க ஒன்றுமே இருக்க தான் செய்கிறீங்க. சரிங்களா? ஏன்னா தனுசு ராசிக்கு யாழ்ரச்சனி முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வளர்ச்சி கூட இப்போ இல்லை. இந்த 2 வருஷ காலமாக வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி ஒரு சிக்கன மாதிரி எல்லாம் சுருண்டு போய் கிடக்கக்கூடிய நேர காலம்தான். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண் பெண் பகல் இரவு அப்படின்னு படைத்த கடவுள் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 12 ராசிகளை 4 விதமாக பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? அந்த 4 விதம்னா இந்த உலகத்தை ஆள்றது நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று. இந்த பஞ்சபூதம் தான் இந்த உலகத்தையே இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் ஒன்று இல்லைன்னா கூட நம்ம வாழ முடியாது இல்லைங்களா? ஆனால் நம்ம முன்னோர்கள் 4 விதமாக பிரிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆகாயம்ன்றது பொதுவாக எல்லாருக்கும் வச்சுட்டு நீர் ராசி, நிலம் ராசி, அதாவதுன்றது காற்று ராசி, நெருப்பு ராசின்ட்டு 4 விதமாக பிரிச்சுட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா தனுசு ராசின்றது நெருப்பு ராசி. சரிங்களா? நெருப்பு தொட்டால் சுடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது ஒரு உத்துப்பாக கவனித்து செயல்படக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி. மேக்ஸிமம் தனுசு ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காரியத்தில் ஒரு கண்ணாகவே இருப்பீங்க. நம்ம இங்கே ஒரு வேலை செய்துகிட்டு இருப்போம், அங்கே ஒருத்தட்ட பேசிகிட்டே இருப்போம். கரெக்டாக 2 மைண்டில் வேலை செய்துகிட்டே இருப்போம். அதுதான் நெருப்பு ராசி. அப்படியேப்பட்டவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். தனுசு ராசிக்கு மட்டும்தான் குரு பகவான்னு கேட்டால் இல்லை, மீன ராசிக்கும் அதிபதி குரு தான். குருவுடைய வீடு தான் இந்த தனுசு ராசி, மீன ராசி. ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா சுபகிரகம் யாருன்னா குரு தான். அதனால தான் குரு பகவான் பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியாக கொடுத்துருவார். குரு பார்த்தா கோடி நன்மை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி குரு பகவான் மற்றவங்களுக்கு ஒரு சிலர் நேரத்தில் ஒரு சில கெட்டது பண்ணுனா கூட, ஆனால் அந்த தனுசு ராசிக்கு மீன ராசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நல்லது பண்ணிகிட்டே இருப்பார். ஏன்னா தன்னுடைய ராசி. சரிங்களா? அதாவது திருடனாக இருந்தால் கூட, கொள்ளக்காரனாக இருந்தால் கூட தான் பிள்ளைக்கு தான் நல்லது தான் செய்வார். அவரு தான் அப்பா இல்லைங்களா? அந்த மாதிரி 1000 கெட்டது ஒரு சிலருக்கு பண்ணினா கூட இந்த 2 ராசிக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே குரு நல்லது பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஸ்பெஷலாகவே இருப்பார். சரிங்களா? அந்த குரு பகவான் இப்போ எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் 47 டிகிரியில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. அப்படி இருக்கிறவர்
இந்த தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்கிறாங்களே, எனக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா சாமி? ஏன்னா நான் 2 வருஷமாக 2023 2024 எப்படாத பாடுபட்டுட்டேன், ஏதோ இப்போயாவது எனக்கு ஒரு விமோச்சனை கிடைக்குமா அப்படின்னு கேட்குற தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ வரைக்குமே பாலும் வெள்ளை பால்டர் வெள்ளை, பால் குடிச்சிடலாம் ஆனால் பால்டர் குடிக்க முடியாது, 2 வெள்ளையாக தான் இருக்கும். அதுபோல் தனுசு ராசிக்காரங்க மற்றவங்களால் நீங்கள் கண்டிப்பாக கஷ்டத்தை அனுபவிக்கலாமே தவிர உங்களால் மற்றவங்க கஷ்டம் கண்டிப்பாக சொல்கிறேன் அனுபவிக்க மாட்டாங்க. மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் எப்பயுமே முன்னுதாரணமாக இருந்திருப்பீங்க, மற்றவங்க கெட்டு போனதுக்கு ஒரு பொழுதும் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்க மாட்டீங்க. அப்படியேப்பட்ட அந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு நடக்கிறது என்ன அப்படின்னா, ருண ரோக, அதாவதுன்றது பார்க்கும்போது இன்றைக்கி ருணரோக சத்ரு குருன்னு சொல்லலாம். அப்போ ருணரோக சத்ரு குரு அப்படின்னா அருமையான ஒரு நேரம். குரு பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்தார் அப்படின்னா நிச்சயமாக ருணரோக சத்ரு குரு உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான இடத்துல உட்காந்துருக்கிறார். உங்களோட கனவு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நான் முன்னாடி சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கனவு இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களோட அமைப்புக்கு குரு பகவான் சிறப்பான இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது சரியான முறையில் பூர்த்தி பண்ணிடுவார். அதுக்கு தான் ஒருத்தருக்கு திருமணம் எதிர்பார்ப்பாங்க, உங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்ப்பாங்க, உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு அயல்நாடு வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்ப்பாங்க, அது கிடைக்கும். அவங்க தேவைக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க அந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அது நிறைவேறும். சரிங்களா? அதே முறையில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தா சகாய சனி. சகாய சனின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவானும் கூட நல்லது தான் பண்ணுறாரு. அப்போ குரு பகவானும் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு, சனி பகவானும் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. சகாய சனி அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில். சகாய சனி நிச்சயமாக நல்லது பண்ணுவார். பொதுவாக காற்றடிக்கும் போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு அருமையான ஒரு பாதை. படகு இருக்கும்போது தான் பயணம் பண்ணிக்கணும், படகு இல்லாத போது பயணம் பண்ண முடியாது. இப்போ படகு இருக்குது, நீங்கள் பயணம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுதான் சொல்கிறேன், காத்திருக்கும் போது கட்டுறது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும். இது போகட்டும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னா நிச்சயமாக நம்மளால் வாழ முடியாது, வளர முடியாது. வாழக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க, இது வரைக்கும் வாழல, வாழக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்துட்டீங்க, வாழ போகிறீங்க. நம்மளோட கீழே இருக்கிறவங்களை பற்றி நம்ம யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே கீழே தான் இருக்கும். சரிங்களா? நம்மளோட மேலே இருக்கிறவங்க பற்றி யோசிங்க. புரியுதுங்களா? நம்ம யாரு கூட சேர்றோமோ அவங்க புத்தி தான் நமக்கு வரும், அவங்களோட குணாம்சம் தான் நமக்கு வரும். புரியுதுங்களா? சம்பாதிக்கிறவங்க கூட சேர்ந்தால் நம்ம சம்பாதிக்கலாம், அதே அழிக்கிறவங்க கூட போய் சேர்ந்தால் நம்ம காசு அழிச்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். அதுபோல் உங்களுக்கு இப்போ சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, நிச்சயமாக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, அதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்குன்றது 1ஆவது பாவகத்துக்கும், அதாவது ஜென்மஸ்தானத்துக்கும் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த குரு. அந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல ருணரோக சத்ரு குருவாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்துக்கு அதிபதியும், அடுத்தது பார்த்திங்கன்னா சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான். அந்த சனி பார்த்திங்கன்னா 3ஆவது வீட்டில் உங்களுக்கு சகாய சனியாக இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் யோசிக்கிறது கம்மியாக தான் இருக்கும், இப்போல்லாம் நிறைய யோசிப்பீங்க. இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இது எப்படி போனால் நல்லாயிருக்கும், இங்கே எப்படி போனால் நல்லாயிருக்கும், நிறைய யோசிக்கிறீங்க. அந்த யோசிக்கிற தன்மை இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். சகாய சனின்றது உங்களுக்கு ஒரு நல்ல பாதையில் கொண்டு போய் விட்டுருவார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாம் மண் வாங்கணும், மனம் வாங்கணும், இடம் வாங்கணும், மெயினாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த தை மாதம். தை பிறந்த வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்போ செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கிறாரு. ஆயுள் ஸ்தானம் 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால
நிறைய தனுசு ராசிக்காரங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கோ, அப்பா நல்லா இருந்த அம்மாவுக்கோ, அம்மா நல்லா இருந்த பிள்ளைகளுக்கோ, பிள்ளைங்க நல்லா இருந்த தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ, இதில் யாருக்காவது ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாத அளவில் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டார் கடகராசியில். ஆனால் நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்வாரா? கண்டிப்பாக வேலை செய்யாது. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் இந்த தை மாதம் அதாவது 8ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, வக்கரம் அடைஞ்சி அப்படியே பின்னாடி வராரு. வந்து மிதுன ராசிக்கு வந்துடுவார். 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 7ஆம் இடம்னா கலஸ்திரஸ்தானத்துக்கு வந்துடுவார், திருமணஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ உங்களோட திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும். திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணத்தினால ஏற்பட்ட தடைகள் விலகும். அந்த நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல், கல்யாணம், நேசிச்சேன், நான் விரும்பினேன், இவங்கெல்லாம் எனக்கு கை விட்டுட்டு போயிட்டாங்க, எப்போ என் கைக்கூடி வருவாங்க, போன 2024 தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, 25ல் எனக்கு சேருவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் அந்த ஒரு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? திசாபத்தி நல்லா இருக்கணும் இல்லை, கிரகங்கள் நல்லா இருக்கணும் இல்லை, இருந்ததுன்னா இந்த 25ல் கண்டிப்பாக உங்களுக்கு சேருவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 குடையவன் ரோகஸ்தானத்துக்கும் 11 குடையவன் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்குன்றது இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா, 3ஆம் இடத்துல இருக்கிறார். சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி, லாபஸ்தானத்துக்கு அதிபதி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வண்டி மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க, மாற்றாத இருந்திருப்பீங்க. சிலர்லாம் கார் வண்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாங்காத இருந்திருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இடம் வாங்கியிருப்பீங்க, அது கிரைம் பண்ண முடியாது இருந்திருப்பீங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் நினச்சிருப்பீங்க, பண்ண முடியாது இருந்திருப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு குழப்பம். அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, மண்மனையை அமைச்சிட்டு அது பூர்த்தி பண்ண முடியாத உட்காந்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த உடைய தை மாதம் 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதாவது கும்பராசியில் சனி பகவான் கூட தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு போயிடுவார். அதாவது உச்சமடைய போயிடுவார். உச்சத்துக்கு போய் உக்காந்துட்டார் அப்படின்னா, ஏன்னா அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உச்சம் அப்படின்னா நல்லது, நீச்சம் அப்படின்னா கெட்டது. உச்சம்னா ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் வாங்கிறது, சேர்றது, சம்பாதிக்கிறது, சாதிக்கிறது. நீச்சம்ன்றது அழிக்கிறது, விற்கிறது, தொலைகிறது, நஷ்டமாகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு 15 தேதிக்கு மேலே போய் மீன ராசியில் போய் உச்சம் அடைஞ்சு உக்காந்துட்டார் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவு அது நனவாகும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த குருவாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு வாய்ப்பு. கைத்தட்டல், பாராட்டுகள், டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறது. இதுலேயே வீடு வாசல் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு போய் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து குடும்பத்தோடு சேர போகிறீங்க, 4 காசு சம்பாரித்து கடனை கட்ட போகிறீங்க. உங்களுடைய கனவு பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு சொந்த ஒரு வீடு வாசல் கட்டி கஞ்சியாக இருந்தால் கூட சொந்த ஊரில் சொந்த இடத்துல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 சூப்பராக உங்களுக்கு அமைய போகுதுங்க. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதன் பகவான், அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட தனுசு ராசியில் தான் புதன் இருக்கிறார். அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தை மாதம் 11ஆம் தேதி 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரிங்களா? மகர ராசிக்கு போகிறார். அப்போ புதன் பகவான் 2ஆம் வீட்டுக்கு போனாருன்னா, கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு போனாருன்னா, நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த விரிசல் கண்டிப்பாக சரியாகும். பிரிஞ்ச குடும்ப சிலரில் ஒன்றா சேரலாம். எது எடுத்தாலுமே நம்ம ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. சும்மா வந்து பொது பலனை மட்டுமே நம்ம பார்த்து முடிவு பண்ணிட முடியாது இல்லைங்களா? அதனால் என்னென்னா, நம்ம ஜாதகம், நம்ம திசா புத்தி, கோச்சாரம் இதெல்லாம் நல்லா இருக்குதா அது முதல்ல பாருங்கள். 1 அப்படி இருக்கும்போது புதன் பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறத விட 2ஆம் இடத்துல, ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிற கிரகம் எதுவுமே வேலை செய்யாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடிச்சாலும் போகாது. அப்போ அந்த புதன் பகவான் அடுத்தது எங்கே போகிறாரு? 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல ஏற்பாடு பண்ணி தருவார். ஏன்னா 7வது பாவகத்துக்கும் 10வது பாவகத்துக்கு அதிபதி தான் இந்த புதன் பகவான். 7ஆம் இடம்னா கலஸ்திரஸ்தானம்.
10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். அப்போ அது 7க்கு திருமணத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார். 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வாய்ப்பு முன்னேற்றம் பண்ணி கொடுத்துருவார். திருமணத்துக்கும் தொழிலுக்கும் நல்ல ஏற்பாடு இந்த தை மாதம் 11 தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 9வது இடம் அப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிதுருஸ்தானமும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 2ல் இருக்கிறார், 2ல் பகையாக இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா குடும்பஸ்தானமும் இன்றைக்கி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ன அப்படின்னா குழப்பம்தான். நான் முன்னே சொல்லிட்டேன், அதாவது இந்த 2 வருஷ காலமாக குழப்பம்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கு ஒரே வழி என்னென்னா பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கப்படாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பழக்கப்படாத பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி இது வரைக்கும். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு பழக்கப்படுற பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காய்ச்ச மறந்தால் கல்லடிப்படுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதாவது சாதிக்கிறீங்க, வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 4 பேருடைய கண் உங்கள் மேலே படதான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வேலை செய்கிற ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வேண்டாமா வேணுமா அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு எந்த துறையில் போனால் நல்லாயிருக்கும் இது நம்ம யோசிச்சோம்னாவே நம்ம லைஃப்பை கண்டிப்பாக சொல்கிறேன் பிரகாசமாக இருக்குங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்கள்கிட்ட வந்து சேரும், ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இதே தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.